ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சௌமி. இன்றைக்கி நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான தேங்காய் மிட்டாய் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 3 மூடி தேங்காவை இந்த மாதிரி வந்துட்டு நல்லா கிரேட்டரில் போட்டு துருவி வச்சுருக்கேன். அரிசி மாவு ஒரு 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பாதாமை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சர்க்கரை வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்கிறத இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இனிமேல் நமக்கு நல்லா நைஸாக கிடைக்கும் தேங்காய், அதனால தான் நம்ம வந்து அரைச்சிக்கிறோம். இந்த மாதிரி நல்லா வந்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் 3 மூடி அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. இதுலேயே வந்து 2 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. ஏலக்காய் ஃப்ளேவரோடு சூப்பராக இருக்கும். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து அரைச்சிட்டு வரணும். இப்போ நமக்கு தேங்காய் ரெடி ஆகிடுச்சு. பாதாம் சர்க்கரை எல்லாமே நான் ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். வச்சுட்டு சர்க்கரை நம்ம 3/4 கப் அளவுக்கு எடுத்துருக்கோம். அந்த 3/4 கப் சர்க்கரையை வந்து சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 3/4 கப்பு சர்க்கரைக்கு நான் வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருந்தேன். இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து அந்த இதுவும் வந்து கப்பும் வந்து கழுவி ஊற்றிட்டேன். இப்போ சர்க்கரை நல்லா நமக்கு வந்து கரைஞ்சி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நம்ம சேர்த்தாச்சு. இப்போ சர்க்கரை நல்லா வந்து கரையிட்டோம். இந்த மாதிரி வந்து கலரி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா வந்து மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம். நல்லா வந்துட்டு கொதிக்க ஆரம்பிச்சிடும், பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷமாக வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு தேங்காய் துருவில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு இதோடையே சேர்த்து நல்லா வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா வந்துட்டு சர்க்கரை எல்லாமே வந்துட்டு தேங்காய் வந்து இழுத்துக்கணும். அந்தளவுக்கு நம்ம வந்து குக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா வந்துட்டு நமக்கு அந்த சர்க்கரை தேங்காய் ரெண்டுமே நல்லா பைண்டிங் ஆகி வரணும் ஸ்வீட்டோட. இப்போ நம்ம பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவு சேர்க்கும்போது தான் நமக்கு அந்த தேங்காய் பர்ஃபி நல்லா வந்து சூப்பராக வரும். தேங்காய் மிட்டாய் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு பைண்டிங்காக தான் நம்ம பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறோம். கண்டிப்பாக வந்து பச்சரிசி மாவு சேர்க்கணும், அப்போ தான் நல்லா சூப்பராக கிடைக்கும் நமக்கு தேங்காய் மிட்டாய். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. பச்சரிசி மாவும் நல்லா ஒன்று சேர வெந்து வரணும். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்தேன். அது வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். மொத்தமாக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இப்போ லைட்டாக வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். அந்த இனிப்பு சுவையை வந்து தூக்கி கொடுக்கும். கண்டிப்பாக எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதோடய ஸ்வீட்னஸ் நல்லா வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நல்லா வந்து கைவிடாமல் நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிட்டே பண்ணுறதால உங்களுக்கு கரெக்டாக காமிக்க முடியல இது. இப்போ பாருங்கள், நல்லா உருண்டு திரண்டு வர ஆரம்பிச்சிச்சு. பேனில் ஒட்டாமல் இருக்குது பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும் நமக்கு டிஃப்ரென்ஸ். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு பேனில் ஒட்டாமல் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து நமக்கு கரெக்டான பதம். நல்லா வந்து கலந்துகிட்டே இருக்கணும். நம்ம நல்லா வந்துட்டு கைவிடாமல் நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும். நல்லா வந்து கெட்டியாக வரும். நம்ம எடுத்து உருட்டி பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு உருண்டையாக வரும். அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு நல்லா வந்துட்டு இதை வந்துட்டு குக் பண்ணிக்கணும். இதே மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்துட்டு 2 பக்கமும் கை பிடிச்சி நல்லா வந்து கலந்து விட்டுகிட்டே இருங்க. இப்போ நம்ம உருட்டி பார்க்கலாம். உருட்டி பார்த்தோன்னா நம்ம கையில் தேங்காய் ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வருது பாருங்கள். இப்போ தேங்காய் மிட்டாய் கரெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி அதை நல்லா வந்து ஆற வச்சுக்கலாம். நான் தேங்காய் மிட்டாய் ஷேப்புக்காக ஒரு மூடி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வந்துட்டு அந்த பிளேட்டுக்கு மாற்றிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். நம்மளோட பதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து உருட்டும் போது உருட்டுறதுக்கு வரணும். இது நம்ம அப்படியே கூட தேங்காய் லட்டுவாக கூட நம்ம வந்து சாப்பிட்லாம். லட்டு மாதிரி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு கூட சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வேணால் சாப்பிட்லாம். நான் வந்துட்டு அந்த தேங்காய் மிட்டாய் ஷேப் வரணுன்றதுக்காக நான் ஒரு மூடி வச்சு இப்போ இம்ப்ரெஷன் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இது தேங்காய் வந்து நல்லா வந்து ஆறி வரட்டும். ஆறி வந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா வந்து அழுத்தி விட்டுட்டேன். இப்போ வந்து சூடு இருக்குது, இன்னும் நல்லா வந்து ஆறல. நல்லா வந்து ஆறணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆறினதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த ஷேப் வந்து சூப்பராக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா நான் ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டி வச்சுட்டேன். இப்போ வந்து நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக வந்துட்டு எடுத்துக்கலாம். எடுத்து இந்த மாதிரி நல்லா வந்து உருட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நமக்கு நல்லா உருட்டுறதுக்கு வரும். இதுக்கு நிறைய வந்து நெய் தேவைப்படாது. ஒரு 2 ஸ்பூன் நெய் இருந்தாலே போதும், இந்த ஸ்வீட் செஞ்சிடலாம். ஏன்னா நம்ம தேங்காயில் தான் செய்கிறோம், அதனால் அதுலேயே வந்து ஆயில் இருக்கும். இப்போ நமக்கு ஷேப் வந்து கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள்.
இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து நல்லா வந்து ஷேப் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி பால் மாதிரி உருட்டிட்டு நம்ம ஒரு இதாக வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அப்படியே கூட பாலை வந்து சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம வந்துட்டு கொஞ்சமாக வந்து பாதாம் வச்சுக்கலாம். நம்ம லட்டுவாக கூட பிடிச்சிக்கலாம். நம்மளோட விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஷேப் இதுலேயே வந்து நம்ம வந்துட்டு ஸ்கொயர் மாதிரி கூட கட் பண்ணி சாப்பிட்லாம். நல்லா ஆறிடுச்சுன்னா அதை வந்து நல்லா தட்டிட்டு நம்ம கத்தியில் கட் பண்ணி எடுத்தோன்னா அழகாக வந்துடும். இப்போ நான் இதுக்கு அழகுக்காக நான் மேலே வந்துட்டு பாதாம் வச்சுருக்கேன். நம்ம எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். ரொம்ப சூப்பராக வீட்லேயே வந்துட்டு நம்ம தேங்காய் மிட்டாய் வந்து செஞ்சிட்டோம். குழந்தைங்க ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி வந்து சிம்பிளாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஆரோக்கியமான ஸ்வீட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய்.